குமரி மாவட்ட மண்ணின் மைந்தர்களின் குரலோசை. ஒலிக்கிறது, கேட்போமா? வணக்கம், நான் உங்கள் ஜவான் ஐயப்பன், முன்னாள் ராணுவ வீரர். இப்பொழுது நாகர்கோயில் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினராக மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேச வாய்ப்பளித்த நாகர்கோயில் வானொலி நிலையம் பண்பலை 101க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம்னு ஒரு அழகான ஊர்ல லஷ்கர் இ தொய்பாவோட கூட்டு வச்சு TRF ஒரு தீவிரவாத கும்பல் கொடூர தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதுல இருந்த 26 ஆண்களை குறிவைத்து, உன்னுடைய பெயரை சொல், நீ இந்துவா அல்லது முஸ்லிமா அல்லது கிறிஸ்துவனா, நீ முஸ்லிமா இருந்தா கலிமாவை சொல்லி காட்டு என்று அவர்களுடைய ஆடைகளை அவிழ்த்து மதத்தை உறுதி செய்த பின் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள் தீவிரவாதிகள். மனித இனம் என்று சொல்வதற்கு லாயக்கற்றவர்கள், அரக்கர்களை விட கொடியவர்கள். விடுமுறை காலங்களில் ஜம்மு காஷ்மீரின் அழகை ரசிப்பதற்கு சென்றவர்களுக்கு நடந்த மிகப்பெரிய கொடூரம். கொலை செய்யப்பட்டவர்களின் 25 பேர் நம்ம இந்தியர்கள், ஒருத்தர் மட்டும் நேபாள்காரர். இந்த அநியாயத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் நமது 2 பெண் தளபதிகளை வைத்தே நம்முடைய தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை ஆகிய 3ம் ஒன்று சேர்ந்து தாக்குதல் நடத்தி தீவிரவாத முகாம்களை அழித்தது மிகவும் பாராட்டத்தக்கது. அதுவும் பாகிஸ்தானின் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு மிக துல்லியமாக நமது படைகள் ஒன்று சேர்ந்து உலக நாடுகளை பாராட்டும் அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மே மாதம் 6ஆம் தேதி இரவு 1:05 இருந்து சரியாக 1:30 மணி வரை வெறும் 25 நிமிஷத்துல ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு மாஸ் ஆபரேஷனை பாகிஸ்தானோட பஞ்சாப்ல பஹர்வல்பூர், முரிட்கே, சியால்கோட், சகர்கார், POKல முசராபாத், கோட்லி, பிம்பர்னி 9 தீவிரவாத கேம்புகளை ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீனோட தலைமையகங்களை ஸ்கால்ப், குரூஸ் மிசைல், ஹேமர் குண்டு, கெமிக்கேஸ் ட்ரோன்கள், ரேஃபேல் ஜெட்டுகள், பைக்கர், ஒய்ஹா என்று பல ஆயுதங்களை ஒரு இன்ச்சு கூட தப்பாம கிட்டத்தட்ட 80லிருந்து 140 தீவிரவாதிகளை, அதுவும் விமான கடத்தல்ல ஈடுபட்ட கொலைக்கு காரணமான ஜெய்ஷ்கர்-இ-முகமது தலைவன் அப்துல் ரஃப் அஸ்கர் இவனோட 10 குடும்பக்காரர்களையும் போட்டு தள்ளி நம்ம எல்லைக்குள்ள இருந்தே இந்த ஆபரேஷனை நடத்தி இருக்கிறது தான் பாராட்டத்தக்கது. பாகிஸ்தான் ஆர்மியை தொடாம தீவிரவாத கேம்புகளை மட்டும் குறிவச்சு பெரிய போர் வராம பார்த்துக்கிட்டது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிகாட்டுதல் மிக பிரமாதமாக இருந்தது. பகல்காம்ல மனைவிகளின் குங்குமத்தை அழிச்ச தீவிரவாதிகளை அழிப்பதற்காக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிந்தனையில் உதித்த பெயர் தான் ஆபரேஷன் சிந்தூர். சிந்தூர் என்றால் குங்குமம் என்று பெயர். இந்த ஆபரேஷன் சிந்தூரோட வெற்றியை 70 நாட்டு பாதுகாப்பு அதிகாரிங்க பாராட்டி இருக்கிறார்கள். அமெரிக்கா தூதர் வினய் குவாத்ரா இத பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்னி சொல்லி பாராட்டி இருக்கிறார். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இந்திய ராணுவத்துக்கு துணை நிற்போம். இந்திய ராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் நலமாக மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாம் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்தியாவில் வலம் வர முடியும். நன்றி, மிக்க மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். நேயர்கள் இதுவரை ஆபரேஷன் சிந்தூர் குமரி மாவட்ட மண்ணின் மைந்தர்களின் குரலோசை கேட்டீர்கள்.